அனைவருக்கும் வணக்கம். இது என்எம் அகாடமி. என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா கூட்டல், அதாவது அடிஷன். இது சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலும் சரி, ரொம்ப எளிமையாக எப்படி கூட்டுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இன்னைக்கு டாபிக். இது என்ன, இது ஒரு ஸ்பெஷலாக இல்லை இது இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது ஒரு இம்பார்ட்டன்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம்மர்ஸ் ஓடிட்டுருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருப்பாங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, இன்னும் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கோம். அவங்களுக்கும் சரி, இது ஷார்ட்கட் தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணால் அவங்க செம்ம ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப குறுகிய டயத்துலையும் அவங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ டாபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் 4 4 4 7 5 4 2 3 6 2 9 6 8 1 7 4. இப்போ இதில் எத்தனை ரோஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 ரோஸ் இருக்குது, 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம நார்மலாக ஒரு ஆட் பண்ணுறதோட கொஞ்சம் எளிமையாக அப்படி ஆட் பண்ணுறதுங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக ஆட் பண்ணுறதுன்னா 4 6 10 10 3 13 13 7 20 20க்கு 0, 20க்கு இங்கே 2 போட்டுருவோம், இங்கே 0 போடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணுவோம். 2 4 6 6 2 8 8 8 9 17 17 7 24க்கு 4, பாக்கி 2. இப்போ என்ன பண்ணுவோம், 2 4 கூட்டுவோம். 6 6 4 10 10 2 12 13க்கு 3, பேலன்ஸ் 1, 4 1 5 5 5 10 16 16 20 24 இப்படி போடுவோம் இல்லையா. இதை சும்மா கொஞ்சம் சின்னதாக மாற்ற போகிறோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. சும்மா சிம்பிளாக சில விஷயங்கள் மாற்ற போகிறோம், அவ்வளோதான். கிட்டத்தட்ட சேம் தான். இதை எப்படி மாற்றுறோம், இல்லை வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் டெக்னிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத இங்கே இப்போ பார்ப்போம். அதே நம்பர்ஸ் தான். சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இப்போ இதில் என்ன பண்ணோம், 4 6 10 13 20 ஒரு மொத்தமாக போட்டோம் இல்லையா. இது மொத்தமாக இல்லாமல் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10க்கு மேலே வந்துச்சுன்னா பக்கத்தில் எந்த இடத்துல 10க்கு மேலே வருதோ அந்த இடத்துல ஒரு 1 ஒரு டாட்டோ இல்லை ஒரு டிக்கோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க. நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு 1 போட போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா. அதாவது என்னென்னா, 10க்கு மேலே போச்சுன்னா சிங்கிள் டிஜிட் இருக்கு இல்லையா, இந்த சிங்கிள் டிஜிட்டை நம்ம கூட்டுற அந்த காலத்தில் ஆட் பண்ணிக்க வேண்டியது. சரிங்களா. இந்த 10th டிஜிட்டை அடுத்த காலத்துக்கு கொண்டு போயிட வேண்டியது. இவ்வளோதான் விஷயம். நம்ம ஆல்ரெடி செய்கிறது தான். இந்த செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கோ இல்லை அதிகமான நம்பர்ஸ் போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைமிங் இருக்கிறதுக்கோ சிலது ஃப்ளூயண்ட் வராமல் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10க்குள்ளே நம்ம ஆட் பண்ணுறது ஈஸியாக ஆட் பண்ணலாம். இல்லை 15 20 இதுக்குள்ளே ஆட் பண்ணுறது நம்மளால் ஈஸியாக கண்டிப்பாக எல்லாரோடையும் ஆட் பண்ண முடியும். அப்போ இந்த சிம்பிளாக நமக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு நம்ம பெரிய பெரிய சம்ஸை ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுறது தான் நம்ம விஷயம். வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் டெக்னிக்ங்கிறது இது மட்டும்தான். இந்த அடிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தை தான் நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். என்னன்னா, பெரிய நம்பர்ஸ் வர்றப்ப நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிறத தடுத்துட்டு நமக்கு தெரிஞ்ச இந்த 10க்குள்ளே இருக்க நம்பர்ஸை ஆட் பண்ணுறது ஈஸிங்கிறதுனால அந்த 10க்குள்ளே நம்ம மீண்டும் அந்த 10க்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். 10க்கு மேலே வந்துச்சுன்னா அந்த 1 பக்கத்தில் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல 1ன்னு போட போகிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. அதை இங்கே பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 6 கூட்டினா 10, 1 போட்டாச்சு, 0 தான். அந்த 0 கூட
3 ஆட் பண்ணுறோம். அப்போ 3. ஓகேங்களா? நம்ம நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல வந்து என்ன வந்துடுதுன்னா 10ன்னு வந்துடுது. சரிங்களா? இந்த 10க்கு இந்த 10th டிஜிட்டை வந்து இங்கே 1ன்னு போட்டாச்சு. இந்த 0 அதாவது ஒற்றை இலக்கத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 0 கூட இந்த 3 ஆட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த ஒற்றை இலக்கத்தை கூட 3 ஆட் பண்ணுறப்போ 0 இங்கே இருக்குது ஒற்றை இலக்கம். 0வும் 3 3 கூட 7 கூட்டினா 10. சரிங்களா? இங்கே ஒரு 1 போட்டாச்சு. ஆக 4யும் 6யும் கூட்டினோம்னா 10. இங்கே ஒரு 1 போட்டாச்சு. அதில் 0 இருக்கா? இந்த 0 கூட 3 ஆட் பண்ணுறோம். அப்போ 3 7யும் ஆட் பண்ணால் 10. அப்போது இந்த 3 7யும் ஆட் பண்ணுறப்போ 10 வருதா? இங்கே 1 போட்டாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது? அந்த 0வை இங்கே போட்டுருவோம். ஒற்றை இலக்கத்தில் உள்ள 0 போட்டாச்சு. ஆக இந்த 2 தான். இந்த 2 இங்கே 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இந்த 1 2. ஓகேவா? இப்போ என்னாச்சுன்னா 6 4 10. அப்போ 0 கூட 3 கூட்டுறது ஈஸி. அப்போ 3. இந்த 3 கூட 7 கூட்டுறது ரொம்ப ஈஸி. ஸோ 10. 10க்கு 1 போட்டாச்சு. அந்த ஃபைனலாக இருக்க ஒற்றை இலக்கம் 0. அடுத்தது இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த 1 2 கூட்டிக்கிட்டோமா? இந்த வழக்கமாக இருந்தது தான். 2 4 6. 1 2 1 1 2. இந்த 4 கூட்டுறோம். 2 கூட 4 கூட்டினா 6. 6 2 8 8 9 17 17. இப்படி இல்லாமல் இங்கே என்ன பண்ணுறோம்? 1 1 2 2 கூட 4 கூட்டுறப்ப 6 6 கூட 2 கூட்டுறப்ப 8 8 கூட 9 கூட்டுறப்ப 17. இந்த 1 இங்கே போட்டுடுறோம். சரிங்களா? அப்போது 17ல் 1 போட்டாச்சு. பேலன்ஸு 7 இருக்கா? அந்த 7யும் 7யும் கூட்டுறோம் 14. 14க்கு இந்த 1 இங்கே போட்டாச்சு. வெறும் 4 மட்டும் எழுதுறோம். சரிங்களா? இங்கே என்ன பண்ணோம்? 24க்கு 4 பாக்கி 2ன்னு போட்டோம். அந்த 24 இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி 1 1 போட்டாச்சு. இந்த 4 அப்படியே இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த 2 1 நம்ம ஆட் பண்ணிடுறோம். 1 1 2 2 4 6. ஓகே, 6 4 10. அப்போ இந்த 1 இங்கே வந்தாச்சு. 0 இருக்கு. 0 கூட 2 கூட்டுறோம். அப்போ 2 2 கூட 1 கூட்டுறோம் 3. ஓகேவா? இப்போ இந்த 1 கூட 4 கூட்டுறோம். 4 1 5 5 5 10. ஓகேவா? 10க்கு 1 இங்கே போட்டாச்சு. 0 இருக்கும். 0 கூட 6 கூட்டுறோம். 0 கூட 6 கூட்டுறப்ப 6 6 கூட 8 கூட்டுறோம். 6 கூட 8 கூட்டுறப்ப என்ன வரும்? 14 வருமா? 1 4 போட்டாச்சா? 1 1 லாஸ்ட்டாக இந்த 1 1 கூட்டுறோம் 2. 2க்கும் சேம் ஆன்சர் வந்துருச்சா? இதை நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணதுனால உள்ள ஸ்பீடாக அது உள்ள லேட்டாக வருதே தவிர நம்மளால ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதை தாண்டி இதை ஸ்பீடாக நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியும். என்ன பாருங்க, ஜஸ்ட் இதுல சொல்லியிருக்க விஷயங்கள் அனைத்துமே இங்க இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் இங்க கேரியேட் பண்ற இந்த 2 ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். கேரியேட் பண்ற 2 இங்க ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். கேரியேட் பண்ற 1 இங்க ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். லாஸ்ட்ல இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அப்படியே போடுவோம். அதை வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா 10 10க்கு மேல வந்துச்சுன்னா எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல அந்த 1 போட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ ஒற்றை இலக்கத்துல என்ன இருக்கோ அதை கேரியேட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிட்டே போறோம். அவ்வளவுதான். பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ எளிமையாக நம்மளால கற்றுக்க முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு வாட்டி சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா 4யும் 6 கூட்டினா 10. அந்த 1 போட்டாச்சு. பேலன்ஸ் அந்த ஒற்றை இலக்கத்தில் 0 இருக்கும். 0 கூட 3 கூட்டுறப்போ 3 3யும் 7 கூட்டுறப்போ 10. இந்த 1 போட்டாச்சு. பேலன்ஸ் அந்த 0 இங்கே போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இதை கூட்டுறதுக்கு முன்னாடி இதை 2 கூட்டிக்கணும். இந்த சின்ன சின்ன 1 போட்டுருவோம் இல்லையா? இந்த 1 வந்து நம்ம கூட்டிக்கணும். 1 1 2 2 4 6 6 2 8 8 8 கூட 9 கூட்டுறப்போ 17. அந்த 1 போட்டாச்சு 7 7 7 14. இந்த 1 போட்டாச்சு இந்த 4. அப்போ இந்த இந்த காலத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்னதாக 1 போட்டிருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கணும். 1 2 2 4 6 6 4 10. இந்த 1 போட்டாச்சு. பேலன்ஸ் 0 0 கூட 2 கூட்டுறப்ப 2 2 1 3 3 போட்டாச்சு. ஸோ இந்த 1 வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது? 4 1 5 5 5 10. அப்போ இங்கே 1 போட்டாச்சு. பேலன்ஸ் 0. இந்த 0 கூட 6 கூட்டுறப்ப 6 6 கூட 8 கூட்டுறப்ப 14. இந்த 1 இங்கே போட்டாச்சு 4. இந்த 1 1 2. ஓகேவா? இதுதான் சிம்பிள். அவ்வளோதான். இதில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணோம்னா நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இதுதான் மெத்தடாலஜி, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நிறைய சம்ஸ் பார்த்தோம்னா நமக்கு
எளிமையாக நமக்கு ஒர்க் அவுட் பண்ண பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கு அடுத்த சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 7 3 4 8 5 2 6 9 7 6 5 4 3 7 9 இந்த சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ 9 இருக்கா? 9ஐயும் 5 கூட்டினா 14. 1 குறைச்சா பேலன்ஸ் 4. 4 கூட 6 விட்டுறப்ப 10. 0 0 கூட 4 விட்டுறப்ப 4. இப்போ இந்த காலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். 1 1 2. 1 எப்படி வரலாம், இல்லை எப்படி வச்சுக்கலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. 1 1 2 2 3 விட்டுறப்ப 5 5 2 7 7 6 13க்கு 1 பேலன்ஸ்க்கு 3 3 7 10 10க்கு 0 பேலன்ஸ் இந்த 1 போட்டாச்சு. அப்போ 1 1 2 2 7 9 9 5 14க்கு இங்கே 1 போட்டாச்சு, பேலன்ஸ் 4 இருக்கு. 4 7 11. ஸோ இங்கே ஒரு 1 போட்டாச்சு, ஒற்றை இலக்கத்தில் இருக்க 1 அப்படியே இருக்கு. இந்த ஒற்றை இலக்கத்தில் இருக்க 1 இந்த 3 கூட ஆட் பண்ணுறோம். அப்போ 4. இந்த 1 1 2 2 கூட 7 கூட்டுறப்ப 9 9 கூட 8 கூட்டுறப்ப 17. ஸோ 1 போட்டாச்சு, பேலன்ஸ் 7. இந்த 7 கூட 6 கூட 9 கூட்டுறப்ப 16. 1 போட்டாச்சு, பாக்கி 6. 6 கூட 4 கூட்டுறப்ப 10. ஸோ 0. இதில் என்ன 1 2 3. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வருது? 30 40 4. சரியா? அப்போ இது எத்தனை ரூபா எத்தனை காலம் இருக்குங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை. ஆனால் நம்ம சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் கிடையாது, பெரிய ட்ரிக்லாம் ஒன்றும் கிடையாது. அடிஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய ட்ரிக்கு கிடையவே கிடையாது. இன்னும் அப்கமிங்கில் வந்து நம்ம நிறைய பார்க்க போகிறோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ட்ரிக்ஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து பெருசாக ஞாபகம் வச்சதுக்கு ஒன்றும் கிடையாது. 8 1 8 2 0 1 2 3 4 5. இப்போ 5 × 5 பார்ப்போம். 9 6 7 6 3 2 1 8 1 9 4 3 5 6 8 9 1 3 7 7. சரிங்களா? அடிஷன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கூட்டினாலும் சரி கீழேருந்து வந்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 8 கூட்டுறப்ப 15 வருமா? 1 5 5 9 கூட்டுறப்ப 14 1 பாக்கி 4 4 3 7. சரியா? 1 1 2 4 3 7 இங்கே 0க்கு கூட்டினா அதே தான் வரப்போகுது, அதனால நான் சொல்லலை. 1 1 2 2 கூட 0 கூட்டுறப்ப 2 தான் வரும். அந்த 2 கூட 6 கூட்டுறப்ப 8 8 1 9 9 கூட 7 கூட்டுறப்ப 15. ஸோ 1 5 தான் இருக்கும். 5 கூட 7 கூட்டுறப்ப 12. ஸோ அந்த 1 இங்கே 2. ஓகேவா? இப்போ இங்கே என்ன வரும்? 1 1 2 2 கூட 8 கூட்டுறப்ப 10. அப்போ என்ன வரணும்? இங்கே 1 பாக்கி 0. ஓகேவா? என்னன்னா 10க்கு அப்புறம் 17 அதுக்கப்புறம் 20 சொச்சம் அப்படி வராமல் நம்ம என்ன பண்ணுறோம்? 10ஓட கட் பண்ணிடுறோம். 10க்கு மேலே வர டிஜிட்டை சிங்கிள் டிஜிட்டாக மாற்றிடுறோம், அவ்வளோதான். இப்போது 1 1 2 8 கூட 2 விட்டுறப்ப 10 பேலன்ஸ் 0. அந்த ஒற்றை இலக்கத்தில் 0 0 கூட 7 விட்டுறப்ப 7 7 கூட 8 விட்டுறப்ப 15. ஸோ 1 பாக்கி 5 5 5 10. ஸோ 0 தான் வரும் ஒற்றை இலக்கத்தில். அப்போ 0 கூட 3 விட்டுறப்ப 3 தான் வரும். சரியா? இப்போ 1 2 3 3 கூட 1 விட்டுறப்ப 4 4 6 10. இந்த இடத்துல ஒரு 1 10ல் ஒற்றை இலக்கத்தில் 0 இருக்கு. 0 கூட 1 கூட்டுறப்ப 1 1 கூட 3 கூட்டுறப்ப 4 4 கூட 1 கூட்டுறப்ப 5. இப்போ என்ன இருக்கு? 1 1 தான் இருக்கு. இப்போ 1 கூட 8 கூட்டுறோம். 8 1 9 9 9 18. 1 போட்டாச்சு, பாக்கி 8 8 2 10. 0 0 கூட 4 கூட்டுறப்ப 4
4 9 13. ஸோ 1 இங்கே 3. இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 இருக்குது. இவ்வளோதான். இப்போ 5 × 5 இவ்வளோ ஈஸியாக போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இன்னொரு சம் பார்க்கலாம். நீங்களே நிறைய நம்பர்ஸ் நீங்களா எழுதி கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வரும். ஸோ ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப எளிமையான ஒரு விஷயமாக தான் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்குள்ளே தான் நம்ம ஆட் பண்ணுறோம். சிங்கிள் டிஜிட்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். சிங்கிள் டிஜிட்ஸ் வச்சுக்கிட்டு ஆட் பண்ணுறது ரொம்ப எளிமையான விஷயம்தான். ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் இது மாதிரிலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் பாருங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? மேலேருந்து வரதுனா மேலேருந்தே வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 கூட 8 கூட்டுறோம் 10. 10க்கு என்ன பண்ணுவோம்? 1 போட்டாச்சு 0. இந்த 0 கூட 9 கூட்டுறோம் 9. 9 கூட 6 கூட்டுறோம் 15. பாக்கி அந்த 5 இருக்கும். 5 கூட 2 கூட்டுறப்போ 7. 1 2 இந்த 2 ஆட் பண்ணிட்டோமா? 2 கூட 7 கூட்டுறோம் 9. 9 1 10. 1 கூட 0. 0 கூட 8 கூட்டுறோம் 8. 8 கூட 6 கூட்டுறோம் 14. 1 பாக்கி 4. 4 3 7. சரியா? இங்கே என்ன இருக்குது? 1 2 இருக்குது. 2 கூட 8 கூட்டினா 10. 1 போட்டாச்சு 0. 0 கூட 7 கூட்டினா 7. 7 3 10. இங்கே 1 போட்டாச்சா? ஸோ ஒற்றை இலக்கத்தில் 0 தான் இருக்குது. 0 கூட 6 கூட்டுறப்ப 6. 6 கூட 4 கூட்டுறப்ப 10. 0 1 2 3. 3 கூட 7 கூட்டுறப்ப 10. சரியா? 0 0 கூட 8 கூட்டுறப்ப 8. 8 3 11. 1 1 கூட 8 கூட்டுறப்போ 9. 9 9 3 12. 1 கூடச்சு இங்கே 2 கூடச்சு. 1 2 3 3 5 8. 8 கூட 9 கூட்டுறப்போ 17. 1 7. 7 கூட 4 கூட்டுறப்போ 11. 1 1 பேலன்ஸ் 1 இருக்கும். ஒற்றை இலக்கத்தில் 1 இருக்குது. 1 கூட 8 கூட்டுறப்போ 9. 9 கூட 6 7 கூட்டுறப்போ 16. ஸோ 1 6 3 6 2 0 7 7. அவ்வளோதான். இப்போ 6 × 6 பார்க்கலாம். நீங்களா வர நம்பரை எழுதிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸு ப்ளஸ் கான்ஃபிடென்ட் வரும். ஸோ கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பரை கொடுத்தாலும் சரி டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி கான்ஃபிடென்ட்டை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லெவலில் உள்ள சமயம் ஈஸியாக ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போது இதை பாருங்கள், மேலே வந்துடுவோமா? 2 3 5 5 3 8. 8 7 15. 1 5 5 3 8. 8 8 16. 6. ஓகேவா? 1 2 2 2 4 4 3 7 7 2 9 11க்கு 1 பேலன்ஸ் 1. 8 1 9 9 1 10. 0 1 2 2 3 5 5 2 7 10. 1 0 9 9 9 கூட 8 கூட்டுறப்போ 17. 1 7 16 6. சரியா? 1 2 3 3 கூட 0 கூட்டுறப்போ 3. 8 3 11. 1 6 11. 1 8 10 0. 1 2 3 கூட்டுறப்போ 17. 1 7 16 6. சரியா? 1 2 3 3 கூட 0 கூட்டுறப்போ 3. 8 3 11. 1 6 11. 1 8 10 0. 1 2 3 3 0 3 3 5 8 10 8 3 11. 1 3 6 3 9 9 9 18. 1 2
7 7 2 9 9 4 13 3 3 8 11 பேலன்ஸ் 1 1 9 10 0 0 6 குற்றப்போ 6 6 1 7 3 7 8 0 6 0 6 சரிங்களா? இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது வந்து என்னென்னா 6x6 6 ரோ இருக்குது, 6 காலம் இருக்குது. இதை இவ்வளோ எளிமையாக ஒர்க் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷம்தான், நல்ல ஒரு டேலண்டான பர்சன் தான். இல்லை அப்படின்னா கூட இனிமேல் நீங்கள் உங்களால் முடியும். அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களால் இதை ஒர்க் அவுட் பண்ண முடியுங்கிறது யாராலையும் மறக்க முடியாத ஒரு விஷயம்தான். சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா உங்களால் எல்லாத்தையும் வின் பண்ண முடியும். அதனால் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய நம்பர்ஸ் நீங்களாகவே எழுதி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது என்னென்னா சம்மரில் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, இது மாதிரி இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பாக டைமிங் மிச்சமாகும். அதே நேரத்தில் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த கொரோனா டேட்டுக்கு அப்புறம் மேக்ஸுங்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி கண்டிப்பாக உங்களால் வர முடியும். ஏன்னா எளிமையான ஒரு விஷயம்தான். அந்த எளிமையான விஷயத்தை இன்னும் எளிமையாக்குறோம். சரிங்களா? இந்த அடிஷனுங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம்தான். அந்த எளிமையான விஷயத்தையும் இன்னும் எளிமையாக்குறோம். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வேறு டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ.